வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். புரோட்டீன் பவுடர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதை செய்கிறதுக்கு 1/2 கப் பிஸ்தா, 1/4 கப் பாதாம் எடுத்துட்டு இதை கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது. அதிக நேரம் வறுத்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரியாத அளவுக்கு சூடானோடனே நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் சூரியகாந்தி விதை, 2 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை எடுத்து இதையும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஆளி விதை நம்ம எள்ளு பொரியிற மாதிரி பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கருகாமல் இதையும் வறுத்து எடுத்துடலாம். எடுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சியா விதை எடுத்து இதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக இருக்கும். வேறு எதோடையாவது சேர்த்து வறுக்கும்போது இது கருகி போயிடும். தனியாக வறுக்கும்போது கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக வறுத்து இதை எடுத்துக்கலாம். இதுவும் எள்ளு மாதிரியே பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். அதுக்கப்புறம் 1/2 கப் ஓட்ஸ் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தாமரை விதை, இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுக்கணும். அரைக்கும்போது பல்ஸ் மோடில் வச்சு தொடர்ந்து அடிக்காமல் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். தொடர்ந்து அரைச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரியாத அளவுக்கு அரைச்சிட்டு இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது இது மாதிரி சலித்து எடுக்க முடியாது. பிசு பிசுன்னு வந்துடும். அந்தளவுக்கு ஆகாமல் பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம அரைச்ச பவுடர் எல்லாம் சலிச்சாச்சு. சலித்து வர்ற மறுபடியும் இருக்கதே திரும்பவும் அரைச்சிட்டு சலிச்சுக்கலாம். ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. நம்ம இது எல்லாம் வீட்டிலையே வறுத்து அரைக்கிறதுனால நல்லா வாசமாக பவுடர் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதில் பால் பவுடரோ சர்க்கரையோ நான் எதுவும் கலக்கலை. பால் பவுடரும் சர்க்கரை கலந்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. அது ரெண்டும் கலக்காமல் குடிக்கும்போது தான் வெயிட் லாஸ் ஆகும். இப்போ இதை பாலில் கலக்கலாம் அல்லது நீங்கள் தண்ணியில் கலக்கலாம். பாலில் கலந்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது. நான் இதை தண்ணியில் கலக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்து இது கூட வெந்நீர் ஊற்றி கலக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இதை ஊற்றி கலந்து விட்டிங்கன்னா நல்லா கட்டியாகாமல் கரைஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு கலந்துக்கணும். கலந்துட்டு இதை நீங்கள் இப்படியே குடிக்கலாம். இதில் இனிப்புக்காக நீங்கள் தேன் வேணால் கலந்துக்கலாம். சும்மா குடிக்க முடியலை பிடிக்கலை அப்படிங்கிறவங்க தேன் வேணால் கலந்துக்கலாம். இது நம்ம வறுத்துட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்லா வாசமாக நல்லா தான் இருக்குது. கொஞ்சமாக வேணுன்னா கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு அப்படியே குடிக்கலாம். நல்லாயிருக்கும். அதையும் மீறி கொஞ்சம் இனிப்பு போட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க 1 ஸ்பூன் தேன் மட்டும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.